அண்ணால் எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க வேணும். நீ தந்தா அது உமக்கு அப்படின்னு அது லோய்யா அலையிலோய்யா. எல்லாரும் கங்க அழைச்சிடும் அலையிலோய்யா. அந்த வார்த்தை நல்ல ஒரு டேஸ்டான வார்த்தை. எனக்கு தந்தா அது உமக்கு அலையிலோய்யா. எல்லாரும் கங்க சொல்லுவோமா? எல்லாரும் எனக்கு நீர் தந்தீர்னா அது உமக்குள்ளது, அது உமக்கு அலையிலோய்யா. இதை கர்த்தருக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உண்டான காரியத்தை தொடர்ந்து செய்வான் அலையிலோய்யா. அலையிலோய்யா. கர்த்தர் தொடர்ந்து அண்ணாலேயுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தான். அப்போ கர்த்தருக்காகவே பொருத்தனை பண்ணிடலாம் இல்லையா? எனக்கு தாரும் அதை நான் உமக்கு தருவேன். எவ்வளவு ஒரு நல்ல காரியம் பாருங்க. எனக்கு தந்தா நான் அதை தர அப்படிலாம் சொல்லலை. எனக்கு தர்றது உமக்கு, எனக்கு தர்றது எல்லாமே உமக்குரியது. கத்மயம் உண்டாவதாக ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். அன்னாளை வெட்கப்படுத்தவே இல்லை. கத்மயம் உண்டாவதாக ஹல்லேலூயா. அவள் நிந்திக்கப்பட்டா, வேதனைப்பட்டான். கத்மயம் உண்டா 2ஆம் அதிகாரம் தெளிவாக வாசிக்கிறோம். அவள் எப்படிலாம் நிந்திக்கப்பட்டாங்கிற பாட்டாக பாடியிருக்கிறான் இல்லையா? அப்போ தேவன் அவளை ஆசீர்வதித்தார். பொருத்தனை செய்யப்பட்டது, பொருத்தனை அவள் நிறைவேற்றினான். அப்போ பொருத்தனை என்பது அது தேவனுக்குரியது. கத்மயம் உண்டாவதாக ஹல்லேலூயா. நாம் அதை நிறைவேற்றும் பொழுது தேவன் அதை பொக்கிஷத்திலே கொண்டு போய் வைக்கிறார். ஹல்லேலூயா.